இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருத்தந்தை லியோ அவர்கள் தன்னுடைய தவக்கால சிந்தனையாக இவ்வாறு கூறுகிறார். தவக்காலம் என்பது கடவுளுடைய வாழ்வினை நாம் மறுபடியும் வாழ்ந்து காட்டுவதாகும். கடவுளை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வருதலே இந்த தவக்காலம் என்று கூறுகிறார். மேலும் இறை வார்த்தையை நமது உள்ளத்தில் அனுமதிப்பதும் ஏற்பதுமே நம் மனமாற்றத்தின் தொடக்கமாக அவர் கூறுகிறார். இவ்வாறு இறை வார்த்தையானது நம்முடைய உள்ளத்தையும் தூண்டுவதும் நம் உள்ளத்தில் ஏற்பதுமே மனமாற்றம் என்பதை தெளிவாக கூறுகின்ற திருத்தந்தை, நாமும் இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து நாம் நம்முடைய வாழ்வாக்கும் போது நாம் உண்மையான ஒரு மனமாற்றத்திற்கு அடைகின்றோம் என்பதையும் அவர் தெளிவாக கூறுகின்றார். இவ்வாறு மனமாற்றம் அடைவது என்பது வெறுமனையாக சொல்லில் மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் இந்த தவ காலத்திலே நாம் தனி நபராகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் இணைந்து நாம் இறை வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் செயல்படுவதுமே உண்மையான தவக்காலத்தினுடைய மாற்றத்தின் செயலாக இருக்கும் என்பதை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதையேதான் நாம் பல புனிதர்களுடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வாழ்வும் இந்த இறை வார்த்தையால் தான் முழுவதுமான ஒரு மனமாற்றத்திற்கு இட்டு சென்றதை நாம் பல புனிதர்களுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். புனித சவேரியாருடைய வாழ்வு, ஒருவன் உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற இறை வார்த்தையை தன் சவேரியாரோடு முழுவதுமாக அனுமதித்தது மட்டுமல்லாமல் அவர் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கியதுதான் ஒரு மிகப்பெரிய புனிதராக வாழ்ந்ததை நாம் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் கேட்கின்றோம். எனவே இந்திய தவ காலத்திலே நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த காலத்திலே நாம் இறை வார்த்தையை சொல்லில் மட்டும் அல்லாமல் அதை தியானித்து வாழ்வாக்குவதும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவற்றை கொண்டு சேர்த்து நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு ஆன ஒரு வாழ்வாக வாழ இந்த தவக்காலத்தினை சிறப்பாக நாம் பயன்படுத்துவோம். மனமாற்றத்தை மையமாக கொண்டு திருத்தந்தை அவர்கள் 3 செய்தியினை குறிப்பிடுகிறார். செவிமடுத்தல், நோன்பு, இணைந்த திருப்பயணம் என்பதை தெளிவாக நமக்கு மனமாற்றத்தின் மையமாக கொண்டு நமக்கு கூறுகின்றார். மனமாற்றத்தின் முதலாவதாக செவிமடுத்தல் என்கின்ற ஒரு செய்தியினை நமக்கு திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார். செவிமடுத்தல் என்பது பிறர்க்கு சொல்வதை கேட்பதாகும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களுடைய கூக்குரலைக்கு கடவுள் செவிமடுத்து அவர்களை எகிப்திலிருந்து மோசே வழியாக விடுதலை கொடுத்து அவர்களை மீட்டு தங்களுடைய நாட்டிற்காக வழிநடத்தி செல்கின்றார். இந்த செவிமடுத்தலிலே நாம் நம்முடைய தவக்காலத்திலே வாழ்வியல் சிந்தனையாக திருத்தந்தை அவர்கள் நமக்கு கூறுவது என்ன என்றால், நாம் மற்றவர்களுக்கு, அதாவது குறிப்பாக வறியவர்களுடைய துன்பங்களையும் வறியவர்களுடைய கஷ்டங்களையும் நாம் அவர்களுக்கு செவிமடுப்பதையே முக்கியமாக ஒன்றாக கூறுகிறார். மேலும் இந்த செவிமடுத்தலிலே நாம் வெறுமனையாக மற்றவர்களுடைய குரலை மட்டும் கேட்காமல் இறை வார்த்தையை, இறைவனுடைய வார்த்தையை நாம் தனிநபராக வாசிக்கவும் அதை குடும்பமாக ஒன்றாக இணைந்து வாசிக்கவும் திருத்தந்தை அவர்கள் நமக்கு குறிப்பாக வலியுறுத்தி கூறுகின்றார். இறை வார்த்தையை வாசிப்பது என்பது நற்செய்தியும், அதாவது திருவிவிலியத்தை நாம் வாசிக்கலாம். இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 40 நாட்களிலே நாம் ஒரு பகுதியாவது திருவிவிலியத்திலே ஒரு பகுதியாவது நாம் எடுத்து வாசிக்கலாம். தினமும் 1 மணி நேரம் அல்லது 10 நிமிடங்கள் நாம் ஒரு வார்த்தையோ இல்லை 2 இறை வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை தெரிந்தது மட்டுமல்லாமல் உள்மன ஆழத்திலே நாம் சென்று சிந்தித்து அதை தியானித்து வாழ்வாக்கும் போது நாம் உண்மையான ஒரு மனமாற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு என்பதை நாம் திருத்தந்தை இந்த தவக்கால சிந்தனை வழியாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாழ்வியல் சிந்தனை மட்டுமல்லாமல் வாழ்வாக்குகின்ற ஒன்றாகவும் உண்மையான ஒரு தவக்கால மனமாற்றத்திற்கு இட்டு செல்லும் என்பதை
நமக்கு கூறுகின்றார். திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற தவக்கால சிந்தனைகளை நாம் மறுபடியும் மறுபடியும் அதை நம்முடைய வாழ்வாக்கும்போது நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து தியானித்து அவற்றை, அதாவது மனமாற்றம் என்பது செவிமடுத்தல், நோன்பிருத்தல், இணைந்த திருப்பயணம், இதை நம்முடைய வாழ்விலே இந்த 40 நாட்களும் தொடர்ந்து கடைபிடித்து ஒரு மனமாற்றத்தின் மக்களாக கடவுளை நம்முடைய வாழ்வின் மையப்படுத்துகின்ற ஒருவராக வாழ இந்த தவக்காலத்திலே தொடர்ந்து நாம் பயணிக்க இறைவனிடம் ஆசிரையும் அருளையும் நாம் பெற்றவர்களாக வாழ்வோம்.